ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் விஷாலுக்கு கல்யாணமா போதான், அதுவும் நம்ம தஞ்சாவூர் பொண்ணா. எப்போதும் விஷாலுக்கு பிரஸ் மீட் வச்சாலும் இந்த ஒரு கேள்வியை தான் கேட்பாங்க, அதாவது எப்போ உங்க திருமணம்ட்டு. ஆனா அதுக்கு விஷால் ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு போயிடுவாரு. இதே மாதிரி தான் மதகஜ ராஜா அப்புறம் ஆம்பளை சண்டை கோழி படத்துலயும் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு எதுவுமே ஒரு பதில் சொல்லாம போயிட்டாரு. ஆனா நேத்து நடந்த யோகிடா ஆடியோ பிரஸ் மீட்ல அவரே வந்து திருமண டேட்டா சொல்லியிருக்காரு. வர ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடிகர் விஷாலுக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் மேரேஜ்ன்ட்டு விஷாலே சொல்லியிருக்காரு. பேரமை படத்துல 2009 இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் இந்த சாய் தன்ஷிகா. இவங்க பல சூப்பர் டூப்பர் படங்களை கொடுத்திருக்காங்க. இவங்க கபாலி, பரதேசி, அப்புறம் மாஞ்சாவேலு, இது மட்டும் இல்லாம பல தெலுங்கு படத்திலயும் நடிச்சிருக்காங்க. சாய் தன்ஷிகா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு தமிழ் பெண். இவங்க நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் யோகிடா. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு தான் நடிகர் விஷால் வந்திருந்தாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய திருமண டேட்டை சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி காதல் வந்துட்டு சாய் தன்ஷிகா கிட்ட கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, மாப்பிளையும் சொல்லியாச்சு, இதுக்கு மேல சொன்னா கண்ணு பட்டுடுன்ட்டு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. நடிகர் விஷாலுக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் வயசு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 12. இதனால சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்தினால பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா விஷாலுக்கும் லட்சுமி மேனனுக்கும் கல்யாணம் போறதா ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்து. ஆனா அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா விஷாலே இது ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ ரீசெண்டா இது விஷாலே வந்து சொன்னதுனால இது உண்மையா தான் இருக்கணும். எது எப்படியோ உங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா அதுவே சரி. அப்படி இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்க. பாய்.